இப்போ வந்து இன்னைக்கு முதல்வர் ஆட்சி, அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆகுது. இந்த 100 நாள்ல வெகு சிறப்பான ஆட்சி நடக்குதுன்றதான் பெண்களாகிய நாங்கெல்லாம் நினைக்கிறோம். முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு, சிங்கப்பெண் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமா உடனே வர்றாங்க சிங்கப்பெண் போன் பண்ணா. அதே மாதிரி நீங்க லேடிஸ் வந்து போன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, 100ல உடனே அட்டன் பண்ணி என்னன்னு பேசுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில ஒரு சிறப்பான விஷயம். இன்னும் என்னன்னா, நல்ல நலத்திட்டங்கள் அத்தனையும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. மக்களுக்கு அதான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, யாருக்கும் வீணா போகல. அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய எங்களுக்கு நல்ல திட்டங்கள் வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு, அருமையான ஆட்சி. இந்த ஒயின் ஷாப் எல்லாம் சில இடங்கள்ல எல்லாம் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் இல்ல. சில இடங்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஏதாவது தவறுகள் நடக்கலாம், அது நடந்துதான் ஆகும். அதை யாரும் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாது. முதல்வர் ஒவ்வொரு இடத்துக்கு நேரா வந்து நின்னு பேசிட்டு இருப்பாரா? அதனால எல்லா அதிகாரிகளும் அவர் அலர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள்ல இருந்தே காவல்துறை, மற்ற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த ஆட்சியில ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் சிறப்பா நடக்கும். இது வந்து 100 நாள் தான், இன்னும் உங்களுக்கு நிறைய நாட்கள் இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மிளிர்கின்ற ஆட்சி, ஒளியில் மிளிர்கின்ற ஆட்சியா இருக்கும் இந்த ஆட்சி. இன்னும் சிறப்பா நடக்கும். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து தமிழகத்தில் நடந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து திராவிட கட்சிகள் ஆட்சி செய்துட்டு வந்த இந்த ஒரு தமிழகத்தில் ஜென்சி என்று அழைக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறையினர் மற்றும் முதியோர் பெரியவர் எல்லாமே காலங்காலமாகவே வந்து தொடர்ந்து ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு புதிய மாற்று அரசை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ஜென்சி தலைமுறையினர் தேர்ந்தெடுத்த அரசில் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தமிழக முதல்வராக மரியாதைக்குரிய மாண்புமிகு வசந்த பெறுவோமா? ஓகே. தமிழக வரலாற்றில் தொடர்ந்து நம்ம வந்து திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டு இருந்த இந்த காலகட்டங்களில் இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜென்சி தலைமுறையினர் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி ஒரு புதிய ஆட்சியை வந்து ஏற்படுத்தி தமிழகத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு புதிய ஆட்சி வந்து அமைஞ்சிருக்கு. மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் அவர் முதல்வராக பொறுப்பேற்று அவருடைய தலைமையில் கீழே கிட்டத்தட்ட 100 நாட்களை வந்து இந்த ஆட்சி வந்து கடந்திருக்கு. இந்த ஆட்சியின் மீது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, காலங்காலமாக அரசியல் பயன்படுத்துகிற நபர்களும் அதே மாதிரி அரசியல் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைவர்களும் தான் தொடர்ந்து வந்தாங்க. இந்த புதிய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை மட்டுமே 234 தொகுதிகளிலும் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஏன்னா அவர் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே வந்து புதியவர்கள், அவர்களுக்கு அரசியல் எல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படி அனுபவம் இல்லாத நபர்கள் எல்லாமே இன்னைக்கு அவருடைய அறிவிப்பின்படி அவர் கேட்டுக்கொண்டதன் காரணமாக மக்கள் வாக்களித்து இன்னைக்கு தேர்ந்தெடுத்து இந்த அரசு வந்து 100 நாட்களை கடந்திருக்கு. இதில் வந்து அவர் முக்கியமாக வந்து இளைஞர்கள் மத்தியில் சொன்னது என்னன்னா, ஊழலை ஒழிப்பேன், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நல்ல வளங்களெல்லாம் மேம்படுத்தி இன்னைக்கு தமிழகம் வந்து இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமாக உருவாவதற்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மத்தியில் அவர் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இலவச பஸ் பயணம், மகளிருக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை, அதே மாதிரி திருமணத்திற்கு தங்கம், 200 யூனிட் மின்சாரம், இது எல்லாமே வரவேற்பு பெற்றது. முக்கியமாக 717 டாஸ்மாக் கடைகளில் வந்து அவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மூடுறதுக்கு நடவடிக்கை எடுத்தது வந்து அனைத்து தரப்பு மக்களுக்குமே வந்து மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன்னா இன்னைக்கு இந்த குடியினால பல குடும்பங்கள் வந்து பல்வேறு இன்னல்களை சந்திச்சு அதனால குடும்பமே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய அவல நிலையில அதற்கு முன்னெடுப்பாக இந்த ஒரு நடவடிக்கையை வந்து தமிழக முதல்வர் வந்து எடுத்திருக்காரு. அது பாராட்டுக்குரியது. இவர்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம குறைஞ்சபட்சம் 1லிருந்து 2 ஆண்டுகள் கொடுக்கணும். ஏன்னா இவர்கள் எல்லாமே புதியவர்கள்ன்றதுனால காலம் இவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து தெரிய வரும். அப்படி இருக்கும்போது இந்த 100 நாட்களில் இயன்ற அளவுக்கு இந்த 100 நாட்களில் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இயன்ற அளவுக்கு அவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஊழலை ஒழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருப்பது அனைத்து தரப்பு மக்கள் மத்தியில் வந்து வரவேற்பு பெற்றிருக்கு. அதனால அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவர்கள் ஒரு 2 ஆண்டு காலம் பயணத்தை வந்து இந்த அரசு எப்படி செயல்படுதுன்னு தெரிந்தால் மட்டும்தான் முழுவதுமாக தமிழகத்தினுடைய பலன்கள் என்ன கிடைச்சிருக்கு இந்த புதிய அரசாலன்றது தெரிய வரும். அதனால இதுவரைக்கும்
அவர்களுடைய செயல்பாடு மரியாதைக்குரிய முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுமே பாராட்டுக்குரியது. விரைந்து இந்த மகளிர் உரிமை தொகை, பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணுறதுக்கான அறிவிப்பு, அதே மாதிரி எரிவாயு இணைப்பு இதெல்லாமே செயல்படுத்துறதுக்கு வரக்கூடிய காலங்களில் அவங்க ஏதாவது உத்தரவு பிறப்பிப்பாங்கன்னு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டாஸ்மாக் கடைகளை ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்திலேருந்து அகற்றுனாங்கன்னா இந்த அரசுக்கு தொடர்ந்து எல்லா மக்களுமே ஆதரவு தெரிவிப்பாங்க. அதனால இதுவரைக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கு அனைத்து தரப்பு மக்கள் சார்பாக பாராட்டும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நீட் தேர்வெல்லாம் ரத்து பண்ணணும். இந்த தமிழக வெற்றி கழகம் அரசு நீட் தேர்வெல்லாம் ரத்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் நாங்களாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்களுக்கு தண்ணி திறந்து விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அந்த விவசாயத்தை நம்பி தான் எங்கள் குடும்பம்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நீட் தேர்வை உடனடியாக ரத்து பண்ணுங்கள். அது கொஞ்சம் மாணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் அந்த மகளிர் உதவித்தொகை இந்த மாதிரி எல்லாமே ஹெல்ப் பண்ணுங்கள், உடனடியாக செய்யுங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்டு தான் நீங்கள் அரசியல் வந்தீங்க. கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் மக்களும் ஆதரிப்பாங்க. அப்புறம் இந்த 100 நாளில் அந்த பேரை தான் மாற்றி இது பண்ணுறாங்களே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. மேற்கொண்டு ஏதாச்சும் உதவி பண்ணுங்கள். கொள்கையை கரெக்டாக சொல்லிங்க. மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் உடனடியாக செய்யுங்க. ஓரளவு இப்போ பெட்டராக இருக்குது. லஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முக்கால்வாசி போராடலாம். இப்போ நாங்கள் மனு கொடுக்குற இடத்துலலாம் காசு முன்னாடியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எதுவும் மனுவெல்லாம் அந்த மாதிரி காசு எதுவும் கேட்கல. அதுக்கே ரொம்ப நன்றி. படித்தவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அது போதும் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் மனு கொடுக்குறவங்கலாம் குறைய தான் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பெற்றவங்கலாம் ரொம்ப அழுவுது, கஷ்டப்படுறாங்க. முதியோர் இல்லத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்டு நல்ல நல்ல திட்டங்களை அறிவிச்சிங்கன்னா மக்களும் ஆதரிப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி இந்த 100 நாளில் நிறைவடையுது. அது குறித்து தான் என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியோட கொண்டு வந்திருக்காங்க. அதை ஒரு அஸ் அ பேரண்டாகவும் ஒரு டீச்சராகவும் நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, சட்டசபை, நம்ம கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு மாணவர்கள் மத்தியிலையும் சரி, இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, ஒரு ஒரு புதுவிதமான ஒரு உத்தியோகம் வந்திருக்குது. குழந்தைங்க எல்லாருமே அரசியல் பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்க வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆட்சியில் ஸ்கீம்ஸை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகள், இல்லை பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை கல்யாணம் ஆக போகிறவங்க, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்ஸையும் பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு இதாக தான் நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். நான் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாம் உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவீங்க அப்படிங்கிறதுனால. ஏன்னா நாங்கள் டீச்சராகவும் இருக்கிறதுனால பசங்க பேசிப்பாங்க. அஸ் வெல் அஸ் இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நல்லா இருக்குது. ஏன்னா எந்த ஒரு மனு கொடுத்தாலும் உடனே ரேப்பிடாக செய்யக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா லஞ்சம் அப்படின்னா யாருமே யோசிக்கிறாங்க. எந்த இதுவாக இருந்தாலுமே லஞ்சம் கேட்கக்கூடாது, கேட்டா என்னது மாட்டிப்போம், வேலையெல்லாம் போய். ஏன்னா வச்சிருக்க இது அப்படி. அப்போ எல்லாம் ஒரு பொறுப்புல இருந்து எல்லா அதிகாரிகளும் மக்களுக்காக தான் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறதுனால இது நாங்க ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம். ஏன் அப்படின்னாக்க, ஒரு சமுதாயம் நம்மளோட வளர்ச்சிக்கு வேணும் அப்படின்னா முதல்ல ரீச் பண்ண வேண்டியது ஒரு அதிகாரிகளையோ ஒரு கலெக்டரையோ அந்த மாதிரியான அதிகாரிகளை தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும். அப்போ இது ரீச்சபிளா இருந்துச்சு அப்படின்னா தான் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை இந்த 100 நாள் ஆட்சியில் நாங்கள் கொண்டிருக்கோம். பாசிட்டிவாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். இது இன்னும் அதிகமாகணும். ஏன்னா உங்க மேல் நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் நாங்கள் போனால் எந்த ஒரு பைசாவும் செலவு இல்லாமல் எங்களுக்கு நடக்கணும். குறிப்பாக ஆசிரியர்களை ஒரு டீச்சராக இருக்கனால என்னோட ரெக்வஸ்டாகவும் சொல்கிறேன். 2013 டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணி இன்ன வரைக்கும் நாங்கள் வேலை எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது நாங்கள் கடந்த ஆட்சியிலே கொடுத்துருக்கோம். நிதி நிலைமை சரியான எங்களுக்கு வேலை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அதுக்கான இதில் ஏன்னா பார்த்தீங்கன்னா 2018க்கு அப்புறம் தான் நியமன தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நியமன தேர்வு செல்லாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்லையும் கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு இல்லை. ஸோ அப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் இதை சீரிய நோக்கோட எங்களை எங்களோட வாழ்வாதாரத்தை சரி பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, எங்களுக்கான ஹோப்பே இல்லாத அளவுக்கு ஆயிடுது.
ஏன்னா இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கான சம்பளம் என்ன இருக்கும், ஒரு 15,000 சம்பளம் தான் இருக்கும். ஏன்னா எம்ஏ பிஎட் எம்ஃபில் முடிச்சிருக்கேன், ஹிந்தியில் எல்லாம் எக்ஸாம் முடிச்சிருக்கேன், ஒரு பிரச்சாரக்கா இருக்கேன். இவ்வளவும் பண்ணியும் ஒரு சமூகத்தில் எங்களுக்கான ஒரு அந்தஸ்தோ எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இந்த நியமன தேர்வு அப்படின்னு கொண்டு வந்து நான் நியமன தேர்வு நாங்கள் எதிர்க்கலை. அதுலேயும் வந்து நான் 98 மார்க் வாங்கியிருக்கேன் நான். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ல இப்படி மார்க் போகிறதுனால எங்களுக்கான ஒரு வாழ்நிலை வந்து இல்லாமல் இருக்குது. ஸோ முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து இந்த நிலைமையை வந்து சரி பண்ணணும். 2013 டெட் பாஸ் பண்ண டீச்சர்ஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு வேலை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடியதான மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்கள நம்பி இருக்காங்க. ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி தான். அந்த காலத்தில் வந்து சின்ன சின்ன இது லெட்டர் மூலமாக இது பண்ணாங்க, தங்களோட புரட்சிகளை வெளிப்படுத்தினாங்க, போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வளர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடக்காதீங்க. பொதுமக்களோ இல்லை எதிர்கட்சிகளோ யாருமே அந்த மாதிரி முடக்க வேணாம். ஆட்சியை வந்து நல்லபடியாக தட்டி கொடுத்து அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுங்க. பாசிட்டிவான ஒரு அப்ரோச் எல்லாருக்குமே இருக்கணும். பொதுமக்கள் வந்து நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஆட்சி இன்னும் மீண்டும் தொடரணும். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கணும் அப்படிங்கறது எங்களோட இது. யாதும் முறை யாவரும் கேளு அப்படிங்கிற உங்க கொள்கை முடிவை வந்து மென்மேலும் வந்து தொடருங்க. எங்களுக்கான மக்களுக்கான ஒரு நம்பிக்கையெல்லாம் அப்படியே பற்று இருங்க. எங்களுக்காக வேலை செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இந்த டாஸ்மார்க் வந்து சிட்டிக்குள்ளார ஒரு 11 மணிக்குள்ளார கடை சாத்திரங்காட்டி இந்த ஆக்சிடென்ட், இந்த குடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகி போச்சு. இதே அவுட்டரில் வந்து அது நிறைய இருக்குதுங்க. அப்போ வந்து அதையும் கம்மி பண்ணால் இந்த 100 நாளில் இதை விட சிறப்பாக அந்த ஆட்சி நல்லா இருக்கும் இல்லை, எங்களுக்கு கொள்கை வந்து ரொம்ப சிரமம் தானுங்க. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து 40 ரூபாய்க்கு டீசல் விற்றப்போ கிலோமீட்டர் வாடகை போட்டாங்க. இன்னைக்கு 100 ரூபா டீசல் விற்கிது. அதே கிலோமீட்டர் வாடகை ஓட்டுனா கட்டுப்படி ஆகாது. ஆமாங்க, அந்த அரசு மேல் முடிவெடுத்து அது செஞ்சாதான் உண்டுங்க. முடிவெடுத்து நல்ல முறையாக செஞ்சாங்கன்னா அது உண்டு. ஒரு மீட்டருக்கு ஒரு 35 ரூபா 40 ரூபாக்குள்ளார கிடைச்சாதான் அது ஓட்ட முடியும். இல்லை, திருப்தியாக இருக்குதுங்க. அப்புறம் சார், இந்த ஆட்டோவில் வந்து எப்சி இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டால் ஆட்டோ தொழிலாளிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஸ்டாண்டில் போட்டு ஓட்டுறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வர்றாங்க, திடீர்னு மீட்டர் வாடகை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நான்லாம் ஒரே இடத்துல நின்று ஓட்டுருவேன். அப்போ எனக்கெல்லாம் அந்த வாடகை 4 வண்டி ஓடுற இடத்துல ஒரு வண்டியும் கூட ஓட மாட்டேங்குது. அதனால இன்சூரன்ஸ், டாக்ஸி, எப்சி செலவெல்லாம் கம்மி பண்ணால் இதை விட சிறப்பாக இருக்கும். ஆட்டோ தொழிலாளிகள் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க சார். என் பேரு பிரேமல தாங்க. ரொம்ப திருப்தியா இருக்குங்க. எல்லாம் விசாரிச்சு ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு அவங்கனால என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த ஆட்சி. ரொம்ப பிடிச்சதுன்னா மக்களுக்கு இப்ப பெண்களுக்காக அவர் ரொம்ப போராடுறாரு. பெண்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர்னால என்ன நன்மை பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அவரு ரொம்ப வருஷத்துக்கு அவர் ஆட்சியில் இருக்கணும்னு நாங்க ரொம்ப விரும்புறோம். எங்களுக்கு இந்த ஆட்சி தான் வரணும்னு நாங்க ஓட்டு போட்டதுங்க. நாங்க பெண்கள் எல்லாருமே ஓட்டு போட்டது இவர் வரணும்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். வந்துட்டாரு. வந்து இவர் ஆட்சி ஆளிட்டு இருக்காரு. 100 நாள் ஆட்சி இருக்காரு. நாங்க ஒவ்வொரு நாள் அவரோட ஒவ்வொரு இதையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இவருக்கு பணம் பட்டுவடா வந்து இவருக்கு வந்து ரொம்ப இதா இருக்கிறதுனால அவர்னால எதையுமே கொஞ்சம் செயல்படுத்த முடியல. அது எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. மக்களும் கேட்டுதான் இருக்காங்க. ஆனா மக்களை வந்து இந்த அடுத்த கட்சி வந்து ஏதோ ஒண்ணு தூண்டுதல் பண்ணி என்னென்னமோ அவர் மாட்டி விடுறதுக்கு, அவர் பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா மக்கள் வந்து கேட்கற மாதிரி இல்ல. விஜய் தான் வருவாரு, விஜய் தான் நல்லா செய்யறாரு. அதனால எல்லாத்துக்குமே அவர் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் எல்லாம் நல்லபடியா இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஆட்சியில எந்த விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? கரண்ட் பில்லு இது எல்லாமே யூனிட் மக்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணியிருக்காருங்க. பஸ்ஸு கூட இப்போ என்னென்னமோ புதுமையா திட்டத்தை கொண்டு வரேன் இருக்காரு. மக்களுக்காக பயணிகளுக்கு எல்லாமே இது பண்றேன் இருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு வந்தா இனி நாங்க எதிர்பார்ப்போம். இன்னொன்னு வந்து மகளிர் சுய உதவி குழு இந்த இது வந்து அதையும் கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணாருன்னு பரவாயில்ல.
அப்புறம் மக்கள் இந்த மாசம் தொகை மக்களுக்காக போடுற தொகை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காரு. அது கொஞ்சம் நாங்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது கொஞ்சம் எங்களுக்கு எல்லாமே போட்டாருன்னா எங்களுக்கு ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகுங்க. அதை கொஞ்சம் விஜய் கிட்ட நீங்க தெரியப்படுத்தி எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுங்க. இந்த ஆட்சி உங்களுக்கு திருப்தியா திருப்தியா தான் இருக்குங்க. எந்த விஷயத்துல உங்களுக்கு அவர் திருப்தியா நல்லபடியா எல்லாம் சட்ட ஒழுங்கெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ எங்களுக்கு 20 யூனிட் மின்சாரம் யூனிட் கம்மி பண்ணியிருக்கிறாரு. ஜெயசுப்ரமணிங்க அரசு பொறுப்பேற்று 100 அவர் நல்லா இருக்குங்க, அமைதியா இருக்குது, மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ சட்ட ஒழுங்கு பற்றி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இது பண்ணிட்டு இருக்காரு. போதை பழக்கமெல்லாம் நாட்டுக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது இப்போ 200 யூனிட் கரண்ட்டு. ஆமாங்க, எங்களுக்கு ரொம்ப நாங்கள் ஏழை மக்கள், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சலுகையாக இருக்குது. அது ரொம்ப திருப்திங்க. அப்புறம் எங்களுக்கு இப்போ நாங்கள் கோவை மாவட்டத்தில் பாப்பநாயக்கன்புதூர் இருக்கிறோம். எங்கள் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் குடியிருக்கிறோம். அந்த இடத்துல இப்போ கலெக்டர் ஏற்கனவே கருணாகரன் எங்களுக்கு இப்போ இலவச பட்டா தரேன்னு ஆர்டர் பண்ணிடுறேன். அது நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்காக வந்திருக்கிறோம். விஜய் அரசு வந்துச்சுன்னா எங்களுக்கு அது பட்டா பண்ணி தரணும். எங்களுக்கு அவர் எல்லாத்துக்கும் பட்டா பண்ணி தந்துடுவார். மக்களுக்கு பட்டா பண்ணி தரக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு இந்த இலவச பட்டா கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப திருப்திங்க. அவர் நடத்திடுவார். அருமையான. ஏன்னா இன்னைக்கு அவர்கிட்ட கஜானால் பணம் இல்லை, அது கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கரெக்ட் பண்ணி இன்னும் மக்களுக்கு நல்லது பண்ணுவார். மகளிருக்கு இன்னும் 2500 போடுறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் இந்த பொருளாதாரத்தெல்லாம் கொஞ்சம் சீர்படுத்தி போட்டுருவார். நல்லாட்சி நடத்திட்டு இருக்காரு. எங்களுக்கு மன திருப்தி. அவ்வளோதான். என் பேர் நிஷாந்த். இன்னைக்கு விஜயோட ஆட்சி 100வது நாள் எப்படி இருக்கு? ஓவரால் இந்த ஆட்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. இப்போ புதுசாக பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கு. சிங்கம் திட்டம், அது இல்லாமல் இந்த வயல் அந்த சைடு இந்த பார்டர் பக்கத்துலலாம் இருக்கிறவங்க, இந்த வயல் பக்கத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு புதுசாக பயிரிடும் திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காப்புல. அப்புறம் கோயம்புத்தூரில் இந்த சிட்டியில் கோயம்புத்தூர் சிட்டியில் எப்படி சொல்கிறது, வாகன பிரச்சனைகள் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுனால இப்போ ஸ்ட்ரிக்டாக இல்லை 18 வயசு பசங்களுக்கெல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக பெட்ரோலுக்கெல்லாம் 3 ஆண்டு சிறை தண்டனை அதெல்லாம் கொண்டு வந்திருக்காப்புல. அது இல்லாமல் முன்ன இருந்த போலீஸ் காவலர்கள், அந்த டிராஃபிக் போலீஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஏன்னா முன்னாடி தான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருவாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்காங்க. எல்லாமே பிடிச்சிருக்கு. இந்த ஆட்சி கரெக்டாக போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இந்த ஆட்சி அவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் என்னன்னா எங்களுக்கு கார்பரேஷனில் எங்களுக்கு நீ சம்பளம் ப்ராப்பராக வர்றது கிடையாது. நான் டிபிசியில் மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் வார்டு 55 ஒண்டிப்பூரில் வேலை செய்கிறேன். நான் எங்களுக்கு நீ சம்பளம் கரெக்டாக வரது கிடையாது. எம்எஸ் ஆளுகளுக்கோ எங்களுக்கோ யாருக்குமே வரது கிடையாது. எங்களுக்கு முறையான சம்பளம் பார்த்தீங்கன்னா 21,500 ரூபா. ஆனால் எங்களுக்கு வர சம்பளம் 13,000 ரூபா தான் வருது. அது எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தாருன்னா கொஞ்சம் பரவாயில்ல. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். முன்னாடி இருந்த ஆட்சிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. எங்களுக்கு பெண்களுக்கு மெயினாக பாதுகாப்பு இருக்கு. ஓவரால் தமிழ்நாடுன்னு பார்க்கும்பொழுது அவர் பட்ஜெட் அறிவிப்பு ஆகட்டும், நிறைய சிங்கப்பெண் அதை எடுக்கிறாங்க. அதில் ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது அதில் எப்படி சிங்கப்பெண் படைங்கும் போது பரவாயில்லண்ணா. ஏன்னா நாங்கள் வசனாமில் 2-3 இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எங்களுக்கு பெண்களுக்கு நடந்தது எங்கள் கார்பரேஷன் ஸ்டாஃப் தான். அதுலேயே நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் அவங்களுக்கே நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் சிங்கப்பெண் படை ரொம்பவுமே பெட்டர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு பாதுகாப்பது போதை இது தடை பண்ணியிருக்காருங்க. வாலி பிள்ளைகளுக்கு வாலி பசங்களுக்கு ஒரு நல்ல இது மாற்றத்தை தந்திருக்காரு. ஏன்னா எங்க பார்த்தாலும் இப்போ அதனாலதான் நிறைய குழந்தைங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். சரிங்களா, பைக்கில் கஞ்சா குடிச்சிட்டு நிறைய பெரிய ஆஸ்பத்திரிக்குன்னு முழுவும் அதுதான் நடக்குதுங்க. சரிங்களா, இப்போ அதுலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்குதுங்க. இன்னும் அதுலேருந்து விடுதலை கிடைக்கணும். அப்புறம் எங்களுக்கு வேண்டியது ஒரு வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி தரணும். அதுதான் எங்களோட விருப்பம். ஆனால் இந்த ஆட்சி எங்களுக்கு இந்த போதையிலிருந்து விடுதலை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஆட்சியை ரொம்ப நாங்கள் இது பண்றாங்க. ஏன்னா இப்போ அதனாலதான் நிறைய ஆத்மக்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அது இல்லாத வரைக்கும் ஒரு போதை இல்லாத ஒரு நாடா இருக்க வேண்டும்ங்கிற எல்லாரோட பெண்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு விருப்பம் தான். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுல எல்லாம் குடிச்சிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாம நிறைய பேர் அம்மா அப்பாவங்களாம் குழந்தைங்கனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மனநிலை கூடி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இல்லாத ஒரு ஆட்சி இருக்கிறதுனால ரொம்ப மகிமை ஆண்டவர். தாவைக்க அரசு முதல்ல அரசை கூட கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. நல்லா பண்றா அப்படிங்க. ஏழை மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்றாங்க. எல்லா இதுலயுமே நல்லா திருப்தியே பண்றாங்க.
முக்கியமாக வந்து ஏழையே இல்லாதவங்களுக்கு இடம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா பரவாயில்லையா இருக்குங்க. இப்போ நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு இடத்துக்கு தான் எழுதி வந்திருக்கோம். நாங்கள்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இடத்துக்கு எழுதி வந்திருக்கிறோம் இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு. அப்புறம் உங்கள் சேனல் மூலிமா இப்போ இதை வந்து நான் வந்து விஜய் சார்கிட்ட நான் இதை தெரிவிச்சுக்கிறேங்க. அப்புறம் எங்கள் ஏரியாவில் வந்து கழிப்பறை வசதி இல்லைங்க. எங்கள் ஏரியாவில் எல்லா பெண்கள் எல்லாம் ரயில்வே கேட்டு தாண்டி தான் போக வேண்டியது இருக்குதுங்க. அங்கெல்லாம் ஜென்ஸ் எங்களுக்கு தெரியாமல் செல்லுலெல்லாம் படம் பிடிக்கிறாங்க, மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அது அப்படி போகிறனால உயிர் பயத்தை நாங்கள் கையில் பிடிச்சிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். அதனால் வந்து அதையும் கொஞ்சம் எங்கள் ஒண்டிப்பூர் ஆஞ்சநேயர் காலனிக்கு கழிப்பறை வசதி செஞ்சு கொடுத்தாங்கன்னா, பொது பாத்து கழிப்பறை கட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப உங்களுடைய ஏரியா பிரச்சனை இருக்கு. ஓவரால் தமிழ்நாட்டில் பார்க்கும்பொழுது இந்த ஆட்சி எப்படி வந்திருக்கு? நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு பட்ஜெட்டில் பார்க்கட்டும், சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்தது, அதுக்கப்புறம் தாய்மாமன் சீரு, இதெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. உண்மையாக அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. சரிங்களா, இல்லாதவங்களுக்கு வந்து கொடுத்து செய்கிறது வந்து கடவுளுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து 60 துணிஞ்சு செய்யணுங்க நாட்டில். ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப குறிப்பிட்ட எம்ஜிஆர் ஆட்சிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லது பண்ணுறாங்கன்னா எனக்கு பொறுத்த அளவுக்கு இது கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் பண்ணுறாங்கன்னு தோணுதுங்க. சரிங்களா, மக்களை விட்டு வந்து அவங்களே குறை வந்து கேட்டு செய்கிறாங்க. அந்த எங்களுக்கு இதுக்கு முன்னால் எந்த ஆட்சியிலுமே வந்து மக்களை குறை வந்து யாருமேங்க வந்து கேட்கறது கிடையாதுங்க. ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையுமே கேட்குறாங்க. நீங்கள் தெரிவிப்படுத்துங்க, நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த மாதிரி இந்த மூலியமாக தெரிவிப்படுத்துகிறோம். செஞ்சாங்கன்னா அடுத்து எந்த ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் அவங்கள தான் ஓட்டு போடுவோம். சரிங்களா, தேங்க்ஸுங்க. ஆட்சி எப்படி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது. ஏமாற்றமாக மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எதனாலன்னா அதான் காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், தேனி விவகாரமாக இருக்கட்டும், அப்புறம் கரூர் பிரச்சனை, இது எல்லா பிரச்சனையும் பார்க்கையில் இவர் என்னடா லீடர் தானே, நம்ம தானே தேர்ந்தெடுத்தோம், இவர் இதுக்கெல்லாம் குரல் கொடுப்பாருன்னு நினச்சோமே, ஆனால் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. நீட்டு பிரச்சனையும் அப்படி தான். ஏன்னா தங்கச்சி நீட்டு அனிதா மரணத்தை வந்து தன் தங்கச்சி இறந்த மரணமாக அவர் நினச்சாருன்னு தான் சொன்னார். ஆனால் நீட்டு ப்ரொட்டஸ்ட்டுங்கும் போது மாணவர்களுக்கு ஏதோ சப்போர்ட்டோ எதுவுமே பண்ண மாதிரி ஃபீல் ஆகலை. மெரினாவையும் திறந்து விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அமைச்சர்களும் சரியாக அவங்க வேலையை செய்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா எதுவும் வந்து கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கீங்களா இல்லை எம்பியாக இருக்கீங்களா இந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு தெளிவான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்ரீநாத் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தூத்துக்குடியில் துறைமுகம் பற்றின எதுவும் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை வந்து தூத்துக்குடியில் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு தெளிவான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மக்களுக்கு. அது போக வேற தேனியில் பொறுத்த வரைக்கும் அங்கே தான் அத்தனை மக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து அந்நியமாக உள்ளே வந்து புகுந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியல. அப்புறம் வேற சேலமில் ஸ்விஸ் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அது பல நாடுகளில் தடை பண்ண நிறுவனமா. அந்த நிறுவனத்தை இப்போ வேணும்ட்டே எங்கள் மக்களுக்குள்ளே கொண்டு வரது என்னமோ எனக்கு நல்லதாக படலை. இவங்க நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் மக்களுக்கு ஏதோ ஒழுங்காக பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் திருத்திக்கலாம் இவங்க. அதிருப்தி தான். ஆட்சி அதிருப்தியாக தான் இருக்குது. அது அவங்க திமுக பண்ண அதே தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிராக வந்து குற்றச்சாட்டுகள் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. நான் இன்னும் கோயம்புத்தூரில் சொந்த ஊர் மதுரை, கோயம்புத்தூர்லேயும் பார்த்ததில்லை, அங்கேயும் பார்த்ததில்லை. அவங்க எங்கே இருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலை. அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. வேற என்னென்ன விஷயத்துல நீங்க அதிருப்தின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சில ஸ்கீம்லாம் வந்து கொண்டு வராங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை ஓகே, உங்களோட விருப்பத்தை சொல்லிட்டீங்க. அது போக பட்ஜெட்ல வந்து அண்ணன் சீர், தாய்மாமன் சீர்லாம் வந்து நிறைய இது கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு? அது சாத்தியம் இல்லைங்க. அது இதுக்குன்னே பார்த்து தமிழ்நாடு கடன் போயிட்டு இருக்கு. திருப்பி அதுவுமே கடன். தாய்மாமன் சீர்னா 1 கிராமுக்கு தங்கம் எல்லாம் தரேன்றாங்க. அதெல்லாம் சாத்தியமான கேட்டால் கிடையாது. 6 சிலிண்டர் தரேன்னாங்க. அதெல்லாம் இன்னும் இந்த பட்ஜெட் போட்டாங்க, தரதுக்கு சாத்தியம் இல்லை. 6 சிலிண்டரு அதிருப்தி தான். ஓகே, மாடரேட்டாக ஓகேன்னு சொல்லலாம். எதனாலனா இப்போ வந்து சட்ட ஒழுங்கு பார்த்தாலுமே ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் முந்தைய ஆட்சிக்கு கொஞ்சம் ஓரளவு மாடரேட்டாக இருக்குது. பட் இன்னும் இருந்தாலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இருந்தாலும் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். எந்தெந்த விஷயத்துல எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் நீங்கள்? எந்தெந்த விஷயத்துலனா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா நிறைய பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் மர்டர் நடக்குது. அது எதனாலனா இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்கிறனால. இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அது ரைஸ் ஆகாமல் இருக்கிறது, அது வந்து கவர்மெண்ட்ல ஒழுங்காக சேராமல் போய் இருக்கிறது. ஸோ அதனால அசால்ட்டாக இருக்கிறனால இந்த மாதிரி இருக்கு. இந்த இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஏதாச்சும் இருக்கு? இந்த பட்ஜெட் அறிவிப்பில் பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்கு? பிடிச்சதுன்னு ஏதாவதுன்னா
சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஓகே, பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் வந்து இந்த தாய்மாமன் சீன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா ஏழை 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 குடும்பத்தார்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து நைட்டு பொண்ணுங்க வரது அவ்வளோவா நாங்கள் சேஃபாக வந்து ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் இப்போலாம் வந்து ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். என்ன ரீசன்னா 11 o'clock ஆனால் எல்லா ஒரு நைட் கிளப் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி லேடிஸ் வந்தாலும் நாங்கள் ரொம்பவே சேஃபாக இருக்கோம். அங்கங்கே போலீஸ் இருக்காங்க, எங்கம்மா போகிறீங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி டீ குடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் போகிறோம், அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லுவோம். அப்போ வந்து சரி ஓகே சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு ஜென்ஸ் வந்து குடிச்சிட்டு வந்தாலோ என்ன பண்ணாலும் அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா எங்கே போகிறீங்க, என்ன ரீசனு, எங்கே போகிறீங்க, இந்த மாதிரிலாம் ஜென்ஸை நிறைய பேரை பிடிச்சி நாங்கள் கேள்வி கேட்குறத நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் நாங்கள் ஒரு பெண்ணாக இருந்து நான் ரொம்பவே சேஃபாக இந்த சிபிஐயில் வந்து ஃபீல் பண்ணுறேன். 11 o'clock மேலே வர பசங்களை வந்து இந்த ஆதார் கார்டுங்களும் செக் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் போலீஸ் அண்டு தமிழக அரசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஜய் சார் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சிருக்கு. எங்களால் பாதுகாப்பாக வந்து வெளியே போக முடியுது. எங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல சேஃப்டி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பிரசவமான குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு மோதிரம் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதுதான். இன்னும் என்ன எதிர்பார்க்குறோன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கம்மி பண்ணணும். அது வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். விஜய் சார் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அப்புறம் ரேஷன் கார்டுக்கு வந்து பேமெண்ட்லாம் கொடுக்கணும்னு இருக்காங்க. அதெல்லாம் மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு மாற்றம் வந்து வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. ரொம்ப ஓகே. ஏன் சொல்றேன்னா இப்ப ரோடுங்களெல்லாம் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட்லாம் ரொம்பவே கலிஜியா இருக்கும். விஜய் சார் வந்ததுக்கு அப்புறம் மக்களே வந்து அதை வந்து எடுத்து கிளீனா பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மக்கள் வீட்டுக்கிட்ட என்னாலும் கூட அதை சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே அவங்களே பண்ணி தராங்க. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இவரோட ஆட்சி தான் மறுபடியும் எங்களுக்கு வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவ்வளவுதான். டிவிக்கே அமைஞ்சது எல்லாருமே டிவிக்கே தான் ஓட்டு போட்டுருங்க சார். நானும் வந்து ஊரில் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன். நல்லா இருக்குங்க சார் ஆட்சி. மற்ற ஆட்சி கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க டிவிக்கு ஆட்சி. இன்றைக்கி 100 நாள் கம்ப்ளீட்டாக இருக்கும்போது எந்த குறையும் எனக்கு தெரிஞ்ச எந்த குறையுமே இல்லை சார். நல்லா நிறையா நிதி ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா நிதி ஒதுக்கியிருக்காங்க சார். நல்லா இருக்குங்க. எந்தெந்த விஷயத்தில் இந்த ஆட்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அறிவிப்புலாம் எந்த அறிவிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்? அறிவிப்புங்கிறது வந்து நிறையா விவசாயிக்கு நிறைய பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் எஜுகேஷன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறையா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணு சார். இந்த ஆட்சி எல்லாமே ஓகே தான். பட் எப்படி சொல்கிறது, நிறைய உமன்ஸ்க்கெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாமே ஓகே தான். எனக்கு என்னென்னா இன்னும் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் சைடு வந்துட்டு மெயினாக எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுதுங்க சார். ஏன்னா நிறைய பேர் வந்து விவசாயிகள் வந்து ஃபுல்லாக வந்து இப்போ பயிர்க்கடன் தள்ளுபடியெல்லாம் வந்து ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக வந்துட்டு கேட்கறது அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணி முடிச்சுட்டு மற்ற ஸ்கீம்ஸ்க்கு போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இல்லை இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எனக்கு பிடிச்சது அவங்க உமன்ஸ் சேஃப்டிக்கு நிறைய பண்ணுறாங்க. தாய்மாமன் சீரு அது மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இனிமேல் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த அக்ரிகல்ச்சர் சைடில் வந்துட்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ண. எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நான் மிகவும் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு யங்கர் ஜென்ரேஷனை தாண்டி ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து எலெக்ட் பண்ணதில் இந்த கவர்மெண்ட் அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் சும்மா இன்னும் பழைய கடந்த காலங்கள் மாதிரி நம்மளை அவதூறு பரப்புறதை தூக்கி உள்ளே போடுறது, நம்மளை பேசிட்டாங்கங்கிறதும் உள்ளே போடுறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ப்ராசஸ் என்ன, கவர்மெண்ட்டை எப்படி வழி நடத்துறது, நமக்கு கீழே எப்படி வெல் டிஃபைன்டு ஆர்கனைசேஷன் இருக்கா, இன்க்ளூடிங் அந்த அதிகாரிகள் மனக்கொண்டு மக்களை எப்படி டீல் பண்ணுறாங்க, பழைய மாதிரி இல்லாமல் இது இப்படி கொண்டு போனோம்னா இந்த ஒரு 5 yearsன்னு இல்லாமல் அடுத்து ஒரு மறுமலர்ச்சி மாதிரி இது ஒரு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிவி கேக்கு. ஆக்சுவலாக அவங்க வந்து மேலே உட்காந்துருக்காங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு அது அவங்க போஸ்டிங் என்ன, அவங்க பொசிஷன் என்ன, இப்போ மக்கள் வராங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா
இப்போ மக்கள் வராங்க, அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா அது கீழே இருக்கிற வந்து ஆஃபீஸர்ஸ்க்குலாம் தெரியணும் எந்தெந்த போஸ்டிங், அந்தந்த பிளேஸ்க்குரிய ஆள் எங்கே இருக்காங்க, இவங்க எங்கே போகணும் வரணும், இவங்களுக்கு தெரிஞ்சால் தானே பீப்புள் சொல்ல முடியும். இவங்களுக்கே உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கே எதுவுமே தெரில. டிவிக்கே சொல்ல அவங்களுக்கு கீழே இருக்கும் போது அவங்களுக்கு கீழே இருக்கவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு செக் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான் எங்களோட இது. நல்லா இருக்குப்பா, ஆட்சி நல்லா இருக்கு. இதை வந்தால் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்தால் ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அவ்வளவுதான் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது. நல்லா இருக்கு, பெஸ்ட்டாக தான் இருக்கு. இன்னும் நல்லா இருந்தா, இன்னும் பெஸ்ட்டாக இருந்தா எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். இன்னும் நிறைய எதிர்பார்க்குறாங்க எல்லாம். நல்லா இருக்கு, ஆட்சி நல்லா இருக்கு. பட் ஆனால் மகளிர் உரிமை தொகையில் இன்னும் பின்தங்கி இருக்கிறவங்க நிறைய போய் நிறைய பேருக்கு அதை போய் இன்னும் ரீச் ஆகலை. அதை எப்படி வாங்கணும்னு தெரில. அதை கரெக்டாக இன்னும் வழி நடத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று, நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். பழைய பென்ஷன் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக செய்வாருன்னு நினைக்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக எங்களுக்கு அமல்படுத்தணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப இதாகவே இருக்குது சார். நல்ல விதமாக நிறைய இது லஞ்சம் வாங்குறதெல்லாம் ஒழிச்சிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒயின் ஷாப்லாம் மூடியிருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய நல்லது செய்வாங்க. இன்னமும் நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் பாதுகாப்பாக, பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க மாதிரி நாங்கள் உணர்றோம். ஆட்சி நல்லா இருக்கு. உண்மையிலே ஒரு மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த மாற்றம் கண்டிப்பாக இதாக இருக்கு. எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாமேனா பார்க்கறதுக்கு இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்று என்ன டிஃப்ரெண்ட்னா எங்களுக்கு சொல்ல தெரியல. எல்லாமே நல்லா இருக்கு. எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருக்கு ப்ரோ. சீரியஸாக சொல்லணும்னா எனக்கே பர்சனலாக சொல்ல போனால் போன ஆட்சி இருக்க வரைக்கும் எனக்கு இந்த பட்டா வழங்குறதுக்கு ரொம்ப இழுத்தடிச்சாங்க. நானும் ஒரு 2-3 இயர்ஸாக நல்லா அலைஞ்சேன் நிறையாவே. அப்போலாம் கிடைக்கல. இப்போ சார் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றக்காக வந்தேன். எப்படி பார்த்தாலும் அவர் சொன்ன மாதிரி இந்த ஊழல் இல்லாத ஆட்சின்ற விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக எனக்கு பர்சனல் நடந்துச்சு. இப்போ நான் பட்டா வாங்கிட்டேன். அது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது நான் பார்க்குறேன். இல்லை, உண்மையிலே ரொம்ப செம்மையாக இருக்குது. ஏன்னு கேட்டால் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ முன்னேற்றம். ஆனால் நிறைய பேர் அவங்க இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சதி பண்ணுறா. இருந்தாலும் அதையெல்லாம் அவர் தனிமையாக இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இனிமேலும் அவர் தான் இருக்கணும். ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லைல்ல. நிறையா அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் எல்லா மக்களுக்குமே தெரியுது நல்லாவே. அதனால் விஜய் சார் இருக்கிறத நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம். பெரியவங்கலேருந்து சின்னவங்கள வரைக்கும் இப்போ இனிமே வர எல்லா ஜென்ரேஷனுக்குமே எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். நாங்கள் அதை தான் விரும்புகிறோம். எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லா விஷயமுமே. இது அதுன்னு கிடையாது. நான் முன்னாடி ஒவ்வொரு விஷயத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுவோம். இங்கேப்போ அங்கேப்போ நிறைய அலக்கடிப்பா. இப்போ அந்த மாதிரி இல்லை. ஜிஹெச்சாக இருக்கட்டும், கலெக்டர்ஸாக இருக்கட்டும், மற்ற இது சம்மந்தப்பட்ட பெரிய விஷயமா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இனிமேல் இந்த ஆட்சி தான் இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். விஜய் ஆட்சி வந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒயின் ஷாப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குது. ஸ்கூல் பக்கத்துல ஒயின் ஷாப் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ எடுத்திருக்காங்க. அது நல்லது தான். கோயில் பக்கத்தில் கொஞ்சம் தைரியமாக எங்களால் எங்கேயும் போக முடியுது. இன்னும் மக்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல. அதுதான் ஒரு இது குறையா இருக்கு. ஆட்சி நல்லா இருக்கு. மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, அது சரியான முறையில் என்ன செயல்படுத்தலை. ரேஷன் கிடையாது, பிள்ளைகளுக்கு ஸ்கூல், இந்த ஸ்காலர்ஷிப் விஷயம், ஊனமற்றவர்களுக்கு விதவை பென்ஷன், இதெல்லாம் எதுவுமே சரியான முறையில் இன்னும் தருவேன்னு சொன்ன இது ஒன்றும் கிடைக்கல. அது எப்படின்னா, நாங்கள் எங்களோட அப்பாவோட சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்தப்போ அதுக்கு முன்னாடி லஞ்சம் கேட்டாங்க. ஒரு 41,000 கொடுங்க. அவங்க இறந்து 41 வருஷம் ஆச்சு. அதனாலன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் சொன்னோம், எங்களால் கொடுக்க முடியாது, 10,000 தான் கொடுக்க முடியும்னு சொன்னோம். சரி, அப்போ வெளியில் போயிருங்க அப்படின்ட்டாங்க அந்த ஆஃபீஸில், விஓ ஆஃபீஸில். சரி, நாங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு 10 நாள் கழிச்சு தான் அந்த தேர்தல் தாச்சு. அப்போ லஞ்சம் ஒழிப்பு இல்லை. எங்கள்கிட்ட எதுவுமே வாங்காமல் எங்களுக்கு அந்த வாரிசு சர்டிஃபிகேட் கையில் வந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்ததுனால எங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட். எங்களுக்கு நல்லா இருக்கு. அவர் போட்ட ஆர்டர்னால தான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கே அதிகாரம் யோசிச்சு எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல டிஎம்கே ஆட்சியில் நாங்கள் கொடுக்கும் போதுல எடுக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், ஆக்கிரமிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். மனு எடுக்கவே இல்லை. இப்போ 40 நாளில் நாங்கள் கொடுத்தோம். 40வது நாள் கொடுத்தேன். உடனே சர்வேர் அளந்துட்டாரு. ஆனால் இன்னும் அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. நாங்களும் இங்கே போன்றாங்க, பிடிஓட்ட போன்றாங்க, தாசில்தார்ட்ட போன்றாங்க. இப்போ பிடிஓ ஆஃபீஸ் போனோம்னா அங்கே என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் இவங்ககிட்ட போனோம். இந்த அலைக்கலுக்கு இல்லாமல் இருந்தால் இன்னும் மக்கள் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் கலெக்டர்கிட்ட கொடுக்கறது சொல்யூஷனுக்காக தான் கொடுக்குறோம். இவங்க அலக்கழிக்கிறதுக்காக நான் கொடுக்க கிடையாது. ஏன்னா ஒரு
ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி வந்து கொடுக்கறது வந்து இது வந்து விஜய் சாருக்கு தெரியுமா தெரியாதான்றது எங்களுக்கு தெரியல. நீங்க கொண்டு செல்வீங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்க சொல்றோம்னா இது ஒரு கோரிக்கை கூட வச்சுக்கோங்க. ஏன்னா மக்களுடைய கோரிக்கை வந்து எதுக்காக கொண்டு வரோம்னா தீர்வுக்காக தான் இங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப நாங்க வந்து கலெக்டர்கிட்ட கொடுக்கும்போது சரி செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு வர்றோம். ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா இந்தா வாங்கி இந்தா ஈஸ்டா பெஸ்டா இந்த வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரி எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது. நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ தாலுகா ஆஃபீஸ்க்கோ எந்த ஆஃபீஸ் போனாலும் ஏமா போயிட்டு வாமா, இன்னும் என்கிட்ட மனு வரலம்மா, இன்னும் அது வரலம்மா, அந்த ஆஃபீஸ் போகணுமா, அப்படி தேவைன்னா நீ அங்கே போ அப்படின்ற. ஆமாம், ஏன் நல்லா தானே இருக்கு. முதல்ல இருந்ததை காட்டிலும் இப்போ வந்து நாங்கள் தைரியமாக பேசுறதா இன்னைக்குல கலெக்டரை தைரியமாக நிப்பாட்டணும்ல. முதல்ல நிப்பாட்ட முடிஞ்சுச்சா எங்களால்? அவரை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தெரியும். ஆனா இப்ப சொல்ல முடியுதா? சார் நில்லுங்க சார், எனக்கு நடவடிக்கை எடுக்கல, நான் தைரியமா கேட்க முடிஞ்சிச்சு. அதனால இந்த தைரியம் எதனால வந்துச்சுன்னா விஜய் ஆட்சியில தான் எங்களுக்கு வந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு சொல்ல போனா மக்களை பாருங்க, மனுஷனை மதிக்கிற மாதிரி பாருங்க. நாயை விட கேவலமா பாக்குறாங்க நிறைய அதிகாரிகள் வந்து. இன்னும் வந்து நிறைய சொல்லணும்னா மக்களை வந்து ஒரு கீழ்த்தனமா நினைக்கிறாங்க. அவங்க வந்து இல்லாதனாலதான் இங்க வர்றாங்களே தவிர இருந்தா யாரும் இங்க வரப்போறது கிடையாது. அவங்களோட குறை இருக்கிறனாலதான் இங்க வந்து குறைய தீக்கணும்னு வர்றாங்க. அந்த குறைய வந்து ஒரு மனிதாபிமானமோ ஒரு ஏதோ ஒரு இதுல வந்து பார்த்து நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அவங்களுடைய இதுவும் வாழ்வாதாரமோ ஏதோ வந்து சொல்யூஷனுக்கு தான் வர்றாங்க. அந்த சொல்யூஷன் கிடைக்கும். ஆனா வந்து இங்க சொல்யூஷன் கிடைக்கல. அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்றதற்காக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னுடைய கோரிக்கை என்னன்னா, என்னுடைய பிரச்சனைக்காக நான் நிறைய தடவை வந்திருக்கேன். எனக்கு அந்த பிரச்சனையே வந்து தீரல. அதை கொஞ்சம் தீர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். டிவி மூலமா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் இது மாறும்னு நினைக்கிறோம். லேடிஸ் சேஃப்டிக்காண்டி அப்படி இருக்காது, இப்போ கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறோம். அப்புறம் படிப்பு சம்பந்தமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாறும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோதான். 100 நாள் ஆச்சு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு சார். இன்னும் இருக்குல்ல, இனி 5 வருஷம் இருக்குல்ல சார், இன்னும் 4.5 வருஷம் கிட்ட இருக்குல்ல. நல்லா செய்வார், வந்தது அவர் சொன்னதை செய்வாருன்னு கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். செய்யணும் அவர் கண்டிப்பாக. அதுக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டு அவரை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப இப்போ இதாக இருக்குது, சமுதாயமே ரொம்ப மோசமாக இருக்குது சார். பெண்களுக்கு தான் பாதுகாப்பு, எங்கே போனாலும் பாதுகாப்பு இல்லை. பிள்ளைங்க ஒத்தையில் போயிட்டு எங்கேயும் வர முடியல. அதனால வேலை வாய்ப்பு, படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா எத்தனை இளைஞர்கள் படிச்சுட்டு இன்னமும் ரோட்டில் கடை போட்டு பிளாட்பாரத்தில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை நல்லா இருக்கு சார். இன்னும் நல்லா இருக்கணும், இதை விட இன்னும் நல்லா இருக்கணும்.